ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜிபிஎன் குக்கிங் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ரவா இட்லி வித் வெங்காய சட்னி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு தவா வச்சுக்கலாம். கொஞ்சம் காயிட்டும். ஒரு கப் ரவை, இதில் ஒரு கப் ரவை கூட நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சோண்டு ஒரு 1/4 கப் சேர்த்து போட்டுருக்கேன். இப்போ இந்த ரவையை நல்லா வறுத்துக்கலாம். இப்படி நல்லா ரவையை வறுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டு கூட வறுத்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லா ரவை ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. அதே சமயத்தில் நல்லா வறுக்கணும். இன்னும் ரவை கொஞ்சம் நல்லா வறுத்துக்குங்க. எண்ணெய் போட்டு இந்த மாதிரி உதிராக ரவை, சின்ன சைஸ் ரவை. இப்போ நம்மளுடைய ரவையை நல்லா வறுத்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தீர கண்டிஷன் வர்றதுக்குள்ளே நம்ம எடுத்துடணும். ஒயிட்டாக தான் இருக்கணும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். தவா வச்சுக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு இப்போ நல்லா வெடிச்சுட்டுங்க. கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், இந்த தாளிப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த ரவையை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இதை மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுடலாம். இப்போ இந்த மிக்சர் நல்லா கொஞ்சம் ஆறட்டுங்க. ஆறினோடனே நம்ம உப்பும் தயிரும் சேர்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறம் இட்லி ஊற்றுறது பார்க்கலாம். ஓரளவு ரவை ஆறிடுச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நான் சின்ன கப் தயிர் எடுத்திருக்கேன். இதில் அரை கப் தயிர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கப் ரவைக்கு அரை கப் தயிர். இது கொஞ்சம் இப்படி இது பண்ணிக்கோங்க, இல்லைன்னா திரியாக இருக்கும். அந்த தயிரை ஊற்றிக்கலாம். இப்போ அது போக நம்ம தயிரை அலசி ஒரு கப் தண்ணி கூட ஊற்றிக்கிங்க. ஏன்னா ரவை உறிஞ்சிரும். இது அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விடுங்க. அப்புறம் பார்க்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சோடா உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஓரமாக வச்சிடலாம். கேஸ் திருப்பி ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காயிட்டும். சட்டி கஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வச்சுச்சுங்க. கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை, இஞ்சி, ஒரு பூண்டு. நீங்கள் நிறைய போட்டுக்கோங்க. எங்கிட்ட இதில் ஒரே ஒரு பிஞ்சு தண்ணி அதை போட்டுருங்க. ஒரு 4-5 வரமிளகாய். இது நல்லா வணங்கிட்டேங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கிக்கணும்.
ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. லைட்டாக இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம ஆற விட்டு அரைச்சி பண்ணிடலாம். அடுப்பத்தை வச்சு இந்த இட்லி சட்டியை வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிடுங்க. அதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றி வைக்கலாம். தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட முந்திரி இருந்தால் அப்படியே ஒவ்வொன்று வச்சுக்கோங்க. டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் கேரட் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாவு இப்படி ரெடியாக இருக்குது. தண்ணியெல்லாம் இதே கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம தட்டுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ தட்டுக்கு அப்படியே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லா தட்டுக்கும் ஊற்றிட்டு காட்டுறாருங்க. வாங்க பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. பத்திரம் வச்சுக்கலாம். இது 10லேருந்து 15 நிமிஷம் விட்டு வேகட்டுங்க. அப்புறம் பார்க்கலாம். வாங்க இப்போ வாங்க பார்க்கலாம் இட்லி வந்துருச்சான்னு. இப்படி ஒரு சின்ன கத்தி வச்சு இப்படி உள்ள பார்த்தீங்கன்னா லைட்டாக வேகணுங்க. பாருங்கள், இப்போ இது ஆயிடுச்சுங்க. இப்போவே நான் பார்த்தேன் ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கலாம். இப்போது ஒரு சின்ன தாளிப்பு போட்டுக்கலாம். இது பாருங்கள், சட்னி அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். இப்போ சட்னி நல்லா காஞ்சிடுச்சுங்க. ஒரு ஸ்பூன் ஆயிலும் போட்டிருக்கேன். காஞ்சோடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. ரைஸ் இப்போ பாருங்கள், ரவா இட்லி வெங்காயம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இப்படி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும்